அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூலை மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. 7-2க்குரிய ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, சுபத்துவமான ஒரு அற்புதமான அமைப்பு. ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்துல நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு, குரு சிவராஜ யோகம். அது 3ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டிம்மா இருந்தாலும் சூரியன் ஸ்தான பலத்தோட இருக்காரு. 3ல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய வலிமை. அதுலயும் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துல இந்த குரு சூரியன் இணைவு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா என்ன, குரு 3ல இருக்கும்போது பய உணர்வுகளை அதிகமா கொடுக்கும், நிறைய யோசனைகளை கொடுக்கும், ஒரு விஷயத்துல இறங்க முடியாத தயக்கத்தன்மையை கொடுக்கும். ஆனா இப்ப சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால இது நம்ம நல்ல அமைப்பாவே எடுத்துக்கலாம். குரு சிவராஜ யோகம் ஆக்டிவேட் ஆகுது. அது இந்த மாதம் ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராவே எடுத்துட்டு வந்துரும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். புதன் வந்து நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட். அதாவது வந்து புதன் வந்து 3-6 கூடிய ஒரு கிரகம். அது 4th ஹவுஸ்ல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. ஆனா 18ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. வக்ர புதன் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜக்ஷன். பொதுவா வந்து ராசிநாதன் 5ல திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனா கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. பாவ கிரகத்தோட செவ்வாய் போய் இணையும் போது அது கொஞ்சம் நெகட்டிவா ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதையும் பஞ்சமத்துல கேது இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. இப்ப செவ்வாய் கேது கன்ஜக்ஷன்ல முதல் 28 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அது நான் கொஞ்சம் மைனஸா தான் பாக்குறேன். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு. 11ல எந்த பாவ கிரகம் இருந்தாலும் சரி, எந்த சுப கிரகம் இருந்தாலும் சரி, அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதுலயும் குறிப்பா ராகு பகவான் யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் 11ல இருக்கிறது மிகப்பெரிய வலிமை. அதுலயும் இந்த மாதத்துல குரு பார்வையில ராகு இருப்பாரு. அது நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். அதுல லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது நிறைய நல்ல மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த ராகு சஞ்சாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது 12ஆம் இடத்துல சனி. 7ரை சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் விரய சனியில இருக்கும். 7ரை சனியுடைய ஆரம்பம் அப்படியே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி லைஃப்ல வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளை கொடுத்துட்டு வருது. மேஷம் லைஃப்ல வந்து புதுசா ஏதாச்சும் ட்ரபிள மாத்தி மாத்தி கொடுக்குது. இப்பதான் வந்து லைஃபோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஹெல்த், பொருளாதாரம், மைண்ட் செட் இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்ல, கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. இப்ப சனி வந்து நமக்கு 12ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு. 7ரை சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல விரய சனியில வக்ர சனி நமக்கு நல்லதை பண்ணும். 12ஆம் தேதிக்கு மேல சனியுடைய பாதிப்புகள் நமக்கு நிச்சயமா இருக்காது, எல்லாம் டோட்டலா குறையும். அதை நான் அந்த மாதத்துல பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது இந்த மாதத்துல டிரான்சிஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். அதுலயும் 4th ஹவுஸ்ல சூரியன் புதன் இணைகிறது இன்னொரு சிறப்பு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது வந்து 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசிநாதன். அவர் வந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஆனா ஸ்தான பலம் அடைகிறாரு. ராசிநாதன் 6க்கு போறது குற்றமாக இருந்தாலும் அதே ராசிநாதன் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. அஷ்டமாதிபதி 6க்கு வரது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். அது 28ஆம் தேதிக்கு மேல மாதத்தோட கடைசியில ஏற்படுது. செவ்வாய் பயிற்சிக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி இருக்கும். கரெக்டா 26ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சுக்கிரன் 3ல சஞ்சாரம் செய்யறது அவ்வளவா நெகட்டிவ்னு கிடையாது. ஆனா குருவோட இணைகிறது கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும். அது மாதத்தோட கடைசியில இருக்கிறதுனால அது இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள கொடுத்துறாது. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்துல கேதுவோட கன்ஜக்ஷன்ல இருக்கிறது சிந்தனை குழப்பத்தை டிஃபால்ட்டா கொடுத்துரும். மனசு நம்முடைய மூளை தெளிவா இல்ல, மூளையில ஒரு மாதிரி கவலை, குழப்பம், பயம், ஒரு விஷயத்த எப்படி நம்ம நகர்த்துறது, ஃபியூச்சரை எப்படி நம்ம நகர்த்துறது, ஏஜ் வைஸா அந்த பயம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஹெல்த் ரீதியா இருக்கும், ஒரு சிலருக்கு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு கெரியர் ரிலேட்டடா இருக்கும், ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான கேட்டகரியில பய உணர்வு இருக்கும். இந்த மாதத்துல கேது 5ஆம் இடத்துல அமர்ந்து செவ்வாயோட
கன்ஜெக்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ரொம்ப மெயினா பாக்குறது பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த யோசனை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவலைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல 28ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல 28ஆம் தேதி வரைக்கும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டு நம்மளுடைய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது. இதை நான் ஒரு நல்ல அமைப்பா பாக்குறேன். 2ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது வந்து பார்த்தோன்னா குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். குடும்பம்லாம் ஒண்ணு சேரும். நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். சுப விசேஷம் குடும்பத்துல நிறைய இருக்கும். இப்ப குடும்ப அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகிறது பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை கொடுத்துரும். மகிழ்ச்சியான செலவுகளை அதிகமா செய்வீங்க. சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். மன நிறைவோட செலவு செய்யறதுக்கான பாக்கியம் இந்த மாதத்துல கிடைக்கும். இவ்வளவு நாள் செலவுகளை பண்ணிருப்போம், தண்ட விரைய செலவுகளா இருந்திருக்கும். மேக்சிமம் பார்த்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி தராத செலவுகளா இருந்திருக்கும். இப்போ இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய செலவு ஒரு மன நிறைவு, மன நிம்மதியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுப விசேஷம், சுப நிகழ்வுக்காக ஏதோ ஒரு விதத்துல செலவு செய்வோம். அடுத்தது ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய செலவு செய்வோம். ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய யோசிப்போம். ஃபேமிலி ரிலேட்டடான சிந்தனைகள் அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல சக்சஸ் ரேட்டு கிடைச்சிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் அவர் போயிட்டு 2ஆம் இடத்துல ஆட்சியோட இருக்காரு. குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி அந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும். இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மேக்சிமம் சுப செய்தி கிடைச்சிடும். அல்ல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி ஆட்சியாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 26ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அற்புதமான மகிழ்ச்சி இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது நண்பர்களுடைய வரவு குடும்பத்துல அதிகமா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. குடும்பம் சார்ந்த வகையில நண்பர்களோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் சார்ந்த வகையில ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களுடைய உதவிகள் நிறைய கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய வரவு குடும்பத்துல இருக்கும். அதனால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் குடும்பத்துல ஒரு பக்கம் பெருகும். அதையும் நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அதே சமயத்துல சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது கண் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். ஆகவே உங்களுடைய நேத்திரம், உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் குருவுடைய கன்ஜக்ஷன். இதை வந்து குரு சிவராஜ யோகம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அதை 4 பேர் கேட்பாங்க. நீங்க இழந்த அந்த மதிப்பு, மரியாதை உங்களுக்கு இப்ப திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவ உயர்வு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும். சோ அதுக்கு அந்த குரு சூரியன் இணைவு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பய உணர்வு கொடுக்கும். அது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரிலேட்டடா இருக்கலாம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு ட்ரபிளை கொடுக்குற மாதிரி கொடுத்து பய உணர்வை கொடுக்கலாம். மேக்சிமம் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த வகையில பய உணர்வு, பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்துல திடகாத்திரமா இறங்க முடியாது. அது 3ல இருக்கிற அந்த குரு பகவான் டிஃபால்ட்டா கொடுக்கும். பய உணர்வோட ஒரு விஷயத்தை நகர்த்துவோம். ஆனா இந்த மாதத்துல சூரியனோட இணைஞ்சிருக்கிறதுனால முதல் 16 நாள் ரொம்ப திடமா இருப்பீங்க. தெளிவா பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த மாதத்துல கொஞ்சம் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எதுலையும் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல செவ்வாயோட கேது இருக்கிறதுனால கோப உணர்வு அதிகமா வரும். உணர்ச்சி வசப்படுவோம். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது லாபஸ்தானத்துல ராகு. லாபஸ்தானத்துல ராகு இருக்கும்போது பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரம் எப்படியோ நமக்கு கிடைச்சிடும். அதை நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேர் கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏதாச்சும் சுப நிகழ்வு, சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும்.
ஏற்படலாம். 18ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரத்திற்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரம் இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதாரத்தை பெரட்டி நம்ம கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம். சோ அதுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 12ஆம் தேதி வரைக்கும் இந்த விரைய செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும். சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சியா இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு இந்த மாதத்துல பார்ட்டிகுலரா 12ஆம் தேதி வரைக்கும் அர்த்தமுள்ள செலவா, நியாயமான செலவா, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும். அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். 12ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம், பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய கவலை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்லா எக்ஸலண்டா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த ஆக்டிவேஷனை நல்லா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அதுல பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தி, ஒரு நல்ல மாற்றம், பொருளாதார கலக்கத்திற்கான ஒரு தெளிவு அதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல நமக்கு டிஃபால்ட்டா கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சார்ந்த விஷயம் அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம். மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுது நீக்கல் சார்ந்த வகையில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்த பிணிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்த சோகை, பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை முகம் சார்ந்த விஷயம் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டனாலே ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. விரைய சனியில ஹெல்த் ரீதியா நிறைய செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பராமரிப்பு நம்ம செலுத்திட்டோம்னா பிரச்சனை எதுவும் மேஜரா இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா பெருசா எதுவும் ட்ரபிள் இல்ல. இருந்தாலும் ரத்தம், உடைய அந்த ரெகுலர் ரொட்டீன்ல இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாத்துக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி, படிப்புல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் அதெல்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும். படிப்புல இருந்த இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப விலகும். தெளிவா படிக்க முடியும், படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும். சோ அதுக்கு இந்த மாதம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் உண்டு. மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 12ஆம் இடத்துல சனி வக்ரமாகிற அமைப்பு பிளஸ் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது, கேதுவோட இணைந்து இருக்கிறது. இந்த காம்பினேஷன்லாம் வந்து நம்மள நிறைய அலைச்சல் அந்த சூழ்நிலைக்குள்ள இறக்கிவிடும். ஆனா அந்த அலைச்சல்லையும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இருக்கும். அதை நான் அந்த மாதத்துல உங்களுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஓரளவுக்கு மன நிறைவு, மன நிம்மதி கிடைக்கும். அதை இந்த மாதத்துல நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஓவர் திங்கிங், இந்த முடிவு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பம் அதை மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சுபத்துவமாவே இருக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா நெகட்டிவான சூழ்நிலை எதுவும் இல்ல. மாதத்துல சனி வந்து 12ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறாரு. தொழில் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சுமையான தன்மை எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடுமாற்றம் எல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல சரியாகும். இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. மைண்ட மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கோபத்தன்மையை குறைச்சு செயல்படுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலேயே நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி
ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.